शांति अव्यक्त समिगे 25 ஆகஸ்ட் 2025 இன்று நம்முடைய மிக மிக பிரியமான அன்பிற்குரிய பிரகாஷ்மணி தாதிஜி அவர்களுடைய நினைவு நாள். இப்போ நம்ம இந்த மாதம் எப்படி கேட்டுட்டு வரோமோ, பாபாவினுடைய அன்பில் மூழ்கிய நிலை உண்மையிலேயே அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக ஸ்வரூபமாக கண் முன்னாடி நம்ம பார்த்த தாதிஜி அவர்களுக்கு நாம நம்முடைய மனதார अंजलिயை செலுத்துவோம். நல்லது. இன்றைய அவ்யக்த சமிகை बाप दादा को बच्चों से इतना प्यार है जो समझते हैं हर एक बच्चा मेरे से भी आगे हो. பாப் தாதாவிற்கு குழந்தைகள் மீது அவ்வளவு அன்பு இருக்கிறது. அதனால் அவர் என்ன புரிந்து கொள்கிறார் என்றால், என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் என்னை விட முன்னாடி செல்லட்டும். பிரம்மா பாபா அப்படிதான் நினைக்கிறாரு, என்னை விட நல்லா இருக்கட்டும், என்னை விட நல்லா இருக்கட்டும் நினைக்கிறார். சோ அதனால சதா அவர் என்ன பண்றாரா, வேலை குழந்தைகள் தான் முதலில் அப்படின்னு அவர் பேக் போனா எல்லா காரியத்தையும் பின்னாடி நிக்கிறாரு. दुनिया में भी जिससे ज्यादा प्यार होता है उसे अपने से भी आगे बढ़ाते हैं. உலகத்துல கூட யார் மேல அன்பு இருக்கோ அவங்களை என்ன பண்ணுவாங்க, தன்னை விட முன்னேற்றி கொண்டு செல்ல பார்ப்பாங்களாம். எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும், அவங்கள நல்லபடியா வளர்க்கணும், அவங்களுக்கு பல கலைகளை சொல்லி கொடுக்கணும், நல்ல ஒரு பேரும் புகழோட சீரும் சிறப்புமா வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. यही प्यार की निशानी है. அன்பினுடைய அடையாளம் அதுதான், அவங்களை நல்லபடியா கொண்டு வரணுங்கிறது அன்பு. तो बाप दादा भी कहते हैं मेरे बच्चों में अब कोई भी कमी नहीं रहे. இப்ப பாப் தாதாவுக்கு கூட நம்ம மேல அன்பு இருக்குன்னு அதனுடைய அடையாளம் பாபா சொல்றாரு, என்னுடைய குழந்தைகளிடம் கூட எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது இல்லையா. அங்க அவங்க ஏதோ ஒரு குறையோட இருந்துட்டாங்கன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றோம், இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப அது போல என் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அதனால அது சரி செய்யறதுக்கு பாபா நமக்கு அநேக யுக்திகளை சொல்லி கொடுக்கிறாராம். சப் சம்பூரண் சம்பன்ன ஒரு சமான பஞ்சாயே. ஆக அனைத்து குழந்தைகளும் சம்பூர்ணமானவர்களாக, எனக்கு சமமானவர்களாக மற்றும் முழுமை நிலையை அடைந்தவர்களாக, நிறைவானவர்களாக ஆக வேண்டும். ஒரு நல்ல ஒரு தாய் தந்தை தன்னோட குழந்தைகள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, நல்லபடியா வளரணும், நல்ல குணங்களோட இருக்கணும், நல்ல மேனர்ஸோட இருக்கணும், நல்ல கேரக்டர்ஸோட இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையோட அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல பாபாவும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நம்ம சம்பன்னமாக சம்பூர்ணமாக ரொம்ப நல்லா நிறைவான நிலையில இருக்கணும். அதுவும் இப்ப மட்டும் கிடையாது, கல்ப கல்பம். இப்ப நம்ம முயற்சி செய்துட்டோம்னா கல்பம் முழுவதும் அது போல இருப்போம். எனவே அவருடைய நியாயமான ஆசை இது. அதுக்காக தான் பாபா சொல்றாரு, உங்ககிட்ட எந்த ஒரு குறை இருந்தா அதை சரி செய்யறதுக்கு நானும் முயற்சி செய்யறேங்க. இவ்வளவு அன்பு யார் காட்டுவாங்க, சங்கமயுகத்துல மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு எந்த ஒரு பலனையும் எதிர்பாராத பரமாத்மா அன்பு நமக்கு கிடைக்கிறது. எனவே நம் அனைவரும் உண்மையிலேயே சௌபாகியசாலிகள், பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மாக்கள். நல்லது. ஓம் சாந்தி.